லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். கும்பகோணம் அருகே மருதநல்லூரில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் இளைஞர் புகழேந்தி என்பவரை அடித்து கொலை செய்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கபிஸ்தலம் அருகே திருமண்டங்குடி கீழ்த்தெருவை சேர்ந்தவர் 31 வயதான புகழேந்தி ஆன்லைன் மூலம் பொருட்களை டெலிவரி செய்யும் வாகனத்தின் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு கும்பகோணம் அருகே மருதநல்லூரில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் போது ஒரு பெண்ணிடம் தொடர்பு ஏற்பட்டு அவரது தொலைபேசி எண்ணிற்கு அடிக்கடி குறுஞ்செய்தி அனுப்பி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் தனது கணவரிடம் இது குறித்து தெரிவித்ததால் கடந்த 8ஆம் தேதி புகழேந்தி மருதநல்லூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். அங்கு வந்த புகழேந்தியை இனி இந்த பெண்ணிற்கு குறுஞ்செய்தியோ தொலைபேசி அழைப்பு கொடுத்து தொந்தரவு செய்யக்கூடாது என அடித்து கண்டித்ததாக தெரிகிறது. மேலும் இது தொடர்பாக யாரிடமும் எந்த தகவலும் தெரிவிக்க கூடாது எனவும் அவர்கள் எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. பலத்த அடி வாங்கிய புகழேந்தி இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டதாக கூறி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளார். அடுத்த நாள் உடல்நிலை மோசமாகவே வீட்டில் உள்ளவர்கள் என்ன நடந்தது என புகழேந்தியிடம் விசாரித்துள்ளனர். புகழேந்தி நடந்ததை தெரிவித்துள்ளார். உடனடியாக புகழேந்தி கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சிகிச்சை பலனின்றி புகழேந்தி உயிரிழந்தார். புகழேந்தி உறவினர்கள் மருதநல்லூரை சேர்ந்த 4 நபர்கள் புகழேந்தியை வரவழைத்து கடுமையாக தாக்கியதால் உயிரிழந்ததாக புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாச்சியார்கோவில் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் நாச்சியார்கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியான சிபி சக்கரவர்த்தி மற்றும் இவரது நண்பரான கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன் ஆகிய 3 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட 5 நபர்கள் புகழேந்தியை கடுமையாக அடித்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன் ஆகிய 3 நபர்கள் நாச்சியார்கோவில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள 2 நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.